சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உட்பட 4 பேரின் மேல்முறையீட்டு மனு விசாரணை மீதான தீர்ப்பு தேதி இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு முன்பு கடந்த ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கியது. 45 நாட்களில் விசாரணையை முடித்த நீதிபதி CR குமாரசாமி கடந்த மார்ச் 11ஆம் தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்புக்கான தேதி குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என தெரிகிறது. ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு தேதியை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் விஜய குரோவர் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். இந்த கேஸ்ல 12th மேக்குள்ள இந்த ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருந்தது. அது பிரகாரம் 11th மேக்கு இந்த கோர்ட் கர்நாடகா ஹைகோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் ஜஸ்டிஸ் குமாரசுவாமி இந்த கேஸ்ல ஆர்டர் கொடுக்கலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு சின்ன இணைச்சல் என்னென்ன ப்ராப்ளம், புது ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கர்நாடகா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண BV ஆச்சாரியா அவர் ஒரு 18 பேஜ் சப்மிஷன் கோர்ட் கொடுத்திருக்காரு. அது கோர்ட் கன்சிடரேஷன் இன்னும் எடுத்துட்டு இருக்கு. அதனால இந்த கேஸுக்கு 12th மே உள்ள ஆர்டர் முடியுமா இல்லைன்னா அது ஒரு கொஸ்டின் நடந்துட்டு இருந்தது. பட் இன்னைக்கு முக்கியமா என்ன தெரிய வருதுன்னா 11th மே மண்டே இந்த கோர்ட் அந்த கேஸ்ல ஆர்டர் கொடுக்கலாம். இந்த கேஸ் ஜெயலலிதா ஃபைல் பண்ணாங்க 18th அக்டோபர் அன்னைக்கு. அந்த கேஸ் ஜெயிலில் இருக்கிறபோது அந்த ட்ரையல் கோர்ட் ஜஸ்டிஸ் டி கண்ணா என்ன ஆர்டர் கொடுத்தாங்க, இதில் 4 years இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் 100 crores ஃபைன் என்ன இருந்ததோ அதை சேலஞ்ச் பண்ணிட்டு ஜெயலலிதா இந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அவங்க கூட சசிகலா, இளவரசன் அண்ட் ஒன் மோர் ஹெட் ஃபைல் த கேஸ். பட் இந்த ட்ரையல் நடக்கும்போது டிஎம்கே அந்த கேஸில் என்ன அப்ஜெக்ஷன் எடுத்தாங்கன்னா, பவானி சிங் யார் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தார், அவருக்கு கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து உத்தரவு கிடையாது. அதுக்கு அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டு இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல கர்நாடகா கவர்மெண்ட் சொன்னாங்க, பவானி சிங் கர்நாடகா கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணலனால இந்த கேஸ்ல ஒரு புது டிராமாட்டிக் டர்ன் வந்தது. டைம் பவுண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன், டைம் பவுண்ட் இந்த ட்ரையல் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் உடனடியாக ஃபினிஷ் பண்ணணும்னா ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. இந்த கேஸ்ல முக்கியமா என்ன ஆர்குமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்க வந்தோம்னா, ஜெயலலிதா அண்ட் அதர் அக்யூஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 66 crores என்ன டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு தப்புன்னு ஒரு கொஸ்டின் இங்க ரைஸ் பண்ணாங்க. ஆர்குமெண்ட்ஸுக்கு அப்புறம் இப்போ இந்த ஆர்டர் ரிசர்வ் ஆயிருக்கு. ஒரு புது ட்ரையல் இல்லாம மண்டே ஒரு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா இந்த கோர்ட்ல ஆர்டர் வரலாம்.